அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 21ஆம் தேதி தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை சேர்ந்த ஏறத்தாழ 39 பேர்கள் இன்றைக்கு அந்த பாராளுமன்றத்திலே இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே என்ன சாதித்தார்கள்? இந்த தமிழகத்தினுடைய வாழ்வாதார உரிமையோ, வளர்ச்சியோ, வளர்ச்சி நிதியோ, வளர்ச்சி திட்டங்களோ இவர்களால் பெற முடிந்ததா? பெற முடிந்த ஏதாவது முயற்சி எடுத்தார்களா? வாய் திறந்து பேசினார்களா? அல்லது டெல்லியை சென்று சாப்பிடுவதற்கு மட்டும் வாய் திறக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி தமிழகத்திலே தமிழக மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனி மெஜாரிட்டியோடு இருக்கிறார். இங்கே முதலமைச்சராக இருக்கிறார், அமைச்சரவை இருக்கிறது, ஆள் அம்பு சேனை அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் 100 நாள் வேலை கணக்கை முறையாக கொடுத்து முறையாக நிதியை பெற்று அந்த வேலை பார்த்தவர்களுக்கு சம்பளம் வழங்க கூட இந்த அரசால் இயலவில்லை. 100 நாட்களை நாங்கள் வந்தால் 150 நாட்களா உயர்த்துவோம், ஊதியத்தை உயர்த்துவோம் என்று சொன்னவர்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை இப்போது 50 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக மாற்றியதுதான் இவருடைய சாதனை. இவர்கள் கல்விக்கு நிதி பெற முடியவில்லை என்று ஒப்பாரி வைக்கிறார்களே தவிர தன்னுடைய உரிமையை பெறுவதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக. ஆகவே இந்த கூட்டத்தொடரிலாவது தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையான முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவு மீட்போம் என்று யார் பறி கொடுத்தார்களோ உரிமையை அவர்களே எழுதுவதுதான் வேதனையாக இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது? சாத்தான் வேதம் ஓதுவதை போல இருக்கிறது. தங்களுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அன்றைக்கு கச்சத்தீவினுடைய உரிமையை பறிகொடுத்துவிட்டு இன்றைக்கு மீனவர்களுக்காக நீதி கண்ணீர் வடிப்பது எந்த வகையிலே நியாயம் என்றுதான் மாண்புமிகுடைய எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் கேள்வி கேட்கிறார்கள். இன்னைக்கு காவிரி உரிமையாகட்டும், முல்லை பெரியாறு ஆகட்டும், பாலாறு ஆகட்டும், இவையெல்லாம் நம்முடைய ஜீவாதார உரிமைகள். அண்டை மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள் அவர்களுடைய மக்களுக்காக பேசுகிற அந்த குரல் எழுப்புகிற அந்த உரிமை குரல் எழுப்புகிற உரிமை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லிக் கொள்கிற ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டாமா? தொகுதி வரையறை என்று எப்போதோ வருகிற பூதம் பேய் வரப்போகிறது, பூதம் வருகிற போது என்று இன்றைக்கு பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது நம்முடைய உரிமை கேள்விக்குறியாக இருக்கிறதே, அந்த வாழ்வாதார உரிமையை இவர் பெறுவதற்கு என்ன முயற்சி எடுத்தார்? ஆனால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் தலைநகர் டெல்லி சென்று மாண்புமிகு மத்திய அமைச்சரை சந்தித்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே முறையாக அரசு கணக்கு கொடுக்கவில்லை என்றாலும் மக்களுடைய வாழ்வாதார கணக்கை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கோரிக்கை வைத்து 2999 கோடி ரூபாய் மக்கள் முதல்வராக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் தமிழக அரசு கஜானாவுக்கு கொண்டு வந்தார்கள். அதே போன்று இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்று இன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள், அதே போன்று புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் கல்வி நிதிக்கான ஒதுக்கீடு, அதே போன்று நிவாரணம், வெள்ள நிவாரணத்துக்கான ஒதுக்கீடு என்று கோரிக்கை வைத்து அதில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பயணிகள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இதையெல்லாம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆட்சி அதிகாரம், முதலமைச்சர் பதவி, அமைச்சரவை இல்லை என்றாலும் மக்கள் மீது அக்கறை இருக்கிற காரணத்தினாலே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இது சாதிக்க முடிந்திருக்கிறது. ஆகவே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற உயரிய லட்சியத்துடன் மக்கள் விரோத ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை அகற்ற கோவையிலே 7/7/2025 துவங்கிய எழுச்சி பயணத்திற்கு வானளாவிய வெற்றியை தந்து பெரும் ஆதரவை தொடர்ந்து வழங்கி வரும் தமிழக மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் என்னுள் கலந்திருக்கும் எனதருமை தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்று அவர் தொடங்குகிற இந்த கடிதம் என்பது
தமிழக மக்களிடத்திலே தமிழக உரிமையை காப்பதற்காக, மக்களை காப்பதற்காக, தமிழகத்தை மீட்பதற்காக அவர் எழுதியிருக்கிற இந்த கடிதம் என்பது இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவதற்கான அச்சாரமாகத்தான் இந்த கடிதம் பார்க்கப்படுகிறது என்பதை சொல்லி, ஆகவே இந்த ஆட்சியை தூக்கி எறிகிற வரை இந்த ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மரணடி கொடுக்க வேண்டும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அழுப்ப வேண்டும், வானளாவிய வெற்றி பெற்ற புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய எழுச்சி பயணம் தொடரும், தமிழக மக்களுக்கு நிம்மதியான நல்லாட்சியை வழங்குவரை நான் ஓயப் போவதில்லை என்று புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய வீர சபதத்திற்கு நாம் வலிமை சேர்க்கின்ற வகையிலே களப்பணி ஆற்றுவோம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். ஸ்டாலின் என்று இந்த கடிதத்தை மக்கள் இன்றைக்கு நாம் இடத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். மக்களிடத்தை நாம் கொண்டு போய் சேர்ப்போம் என்று சொல்லி நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.